வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு சூப்பரான உலக சுற்றுப்பயணம் போக போறோம். ஆமா, வெறும் சில நிமிஷத்துல நம்ம பூமியில இருக்கிற 7 பிரம்மாண்டமான கண்டங்கள பற்றியும் அதோட ஆச்சரியமான ரகசியங்களையும் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, ஜான் லூயிஸ் மெமரி ஸ்கூலோட இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். சரி, எல்லாரும் ரெடியா? வாங்க, நம்மளோட கிளாஸ ஆரம்பிச்சிடலாம். நம்ம பூமிய ஏன் நீல கிரகம்னு சொல்றோம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? காரணம் ரொம்ப சிம்பிள். பாருங்க, நம்மளோட பூமியில கிட்டத்தட்ட 71% தண்ணி தான். அதனால தான் விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது நம்ம பூமி ஒரு நீல நிற பந்து மாதிரி தெரியுது. மீதி இருக்கிற 29% தான் நம்ம கால் வச்சு நிக்கிற நிலம். இதுக்கு 2 டெக்னிக்கல் பெயர்கள் இருக்கு, நல்லா கேட்டுக்கோங்க. நிலப்பரப்ப லித்தோஸ்பியர்னும் நீர்ப்பரப்ப ஹைட்ரோஸ்பியர்னு சொல்வாங்க. என்னது? லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர். இனிமே இந்த வார்த்தைகளை நீங்க தைரியமா பயன்படுத்தலாம். சரி, இப்போ கண்டம் அதாவது காண்டினென்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா கடல் மட்டத்துக்கு மேல ரொம்ப பெருசா தொடர்ச்சியா இருக்கிற நிலப்பரப்புக்கு பேர் தான் கண்டம். இன்னைக்கு நாம இந்த 7 ராட்சச நிலப்பரப்புகளுக்குள்ள தான் ஒரு டூர் போக போறோம். ஓகே, நம்மளோட இன்னைக்கு லெசன் பிளான் இதுதான். முதல்ல கண்டங்களோட ரேங்கிங், அதாவது பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் பார்ப்போம். அடுத்து பெரிய கண்டங்களான டைட்டன்ஸ ஒரு டூர் போவோம். அதுக்கப்புறமா சில ஸ்பெஷலிஸ்ட் கண்டங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஃபைனலா ஒரு சின்ன பாப் குவிஸ். ரெடியா? வாங்க, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். ரேங்கிங். கண்டங்களை அதோட அளவுப்படி வரிசைப்படுத்தி கத்துக்கலாம். ஓகே, லிஸ்ட் இதோ. ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஐரோப்பா, கடைசியா ஆஸ்திரேலியா. அப்பா, இவ்ளோ பெரிய லிஸ்ட் எப்படிப்பா ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. கவலையே வேணாம், அதுக்கு ஒரு சூப்பர் ஃபன்னியான மெமரி டிப் இருக்கு. இந்த இங்கிலீஷ் வாக்கியத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஆல்வேஸ் ஆஸ்க் நைஸ் சீல்ஸ் அபவுட் ஈட்டிங் ஆப்பிள்ஸ். பாத்தீங்களா, ஒவ்வொரு வார்த்தையோட முதல் எழுத்தும் ஒரு கண்டத்தோட முதல் எழுத்து. இனிமே இந்த வருஷம் உங்களுக்கு மறக்கவே மறக்காது இல்லையா? சூப்பர்! இப்போ நம்ம உலக சுற்றுலாவோட ஹைலைட்டுக்கே வந்தாச்சு. வாங்க, நம்ம கிரகத்தோட 4 பெரிய டைட்டன்ஸ நேர்ல போய் சந்திக்கலாம். முதல்ல நம்ம கண்டம் ஆசியா. அளவுல மட்டும் இல்ல, மக்கள் தொகையிலையும் இதுதான் உலகத்திலே நம்பர் 1. ஏன், உலகத்தோட உச்சி நம்ம எவரெஸ்ட் சிகரம் கூட இங்க தான் இருக்கு. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, டெக்னிக்கலா பார்த்தா ஆசியாவும் ஐரோப்பாவும் ஒரே நிலப்பரப்பு தான். அதனாலதான் ரெண்டையும் சேர்த்து யுரேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எது ரெண்டையும் பிரிக்குதுன்னு கேட்டா அது யூரல் மலைகள் தான். ஒரு கோடு மாதிரி நின்னு இது ஆசியா, அது ஐரோப்பான்னு பிரிக்குது. அடுத்து நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கிற ஆப்பிரிக்கா. இத மனித குலத்தின் தொட்டில்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம எல்லாரோட மூதாதையர்களும் இங்கிருந்து தான் வந்ததா சொல்றாங்க. உலகத்தோட மிக நீளமான நதியான நைலாறு இங்கதான் ஓடுது. ஆனா ஆப்பிரிக்காவோட உண்மையான ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? பூமத்திய ரேகை, கடகரேகை, மகரரேகை, இந்த 3 முக்கியமான கோடுகளும் கடந்து போற ஒரே கண்டம் ஆப்பிரிக்கா தான். நினைச்சு பாருங்க. 3வதா வட அமெரிக்கா. இதை ஏன் பெரிய ஏரிகளின் ராட்சசன்னு சொல்றோம்னா, உலகத்தோட மிகப்பெரிய நன்னீர் ஏரிகள் எல்லாம் இங்கதான் இருக்கு. இந்த கண்டம் தெற்கே இருக்கிற தென் அமெரிக்காவோட ஒரு சின்ன ரொம்ப மெல்லிசான ஒரு நிலப்பகுதியால இணைக்கப்பட்டிருக்கு. அந்த நிலப்பகுதிக்கு ஒரு ஸ்பெஷலான பேர் இருக்கு. அது என்ன தெரியுமா? அந்த பெயர் தான் இஸ்துமஸ். இஸ்துமஸ். இந்த வார்த்தைய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ்துமஸ்னா 2 பெரிய நிலப்பரப்ப இணைக்கிற ஒரு சின்ன குறுகிய நிலம். 2 பக்கமும் கடல் இருக்கும், நடுவுல ஒரு பாதை மாதிரி. வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் இணைக்கிற பனாமா நிலச்சந்தி இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம். நம்ம டைட்டன் ஸ்டோர்ல 4வது இடத்துல இருக்கிறது தென் அமெரிக்கா. உலகத்தோட மிக நீளமான மலைத்தொடர் ஆண்டீஸ் மலைத்தொடர் ஒரு பெரிய பாம்பு மாதிரி இந்த கண்டம் முழுக்க நீண்டு கிடக்குது. இன்னொரு விஷயம், நீளத்துல நைல் நதி தான் நம்பர் 1. ஆனா உலகத்திலேயே அதிக தண்ணீரை கொண்டு போற, அதாவது கன அளவுல மிகப்பெரிய நதியான அமேசான் இங்கதான் இருக்கு. அதனாலதான் இது அமேசோனியன் பவர் ஹவுஸ். சரி, பெரிய பசங்களெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அளவுல கொஞ்சம் சின்னதா இருந்தாலும் ரொம்பவே விசித்திரமான 3 ஸ்பெஷலிஸ்ட் கண்டங்களை பார்க்கலாம். ஒவ்வொன்னுக்கும் ஒரு தனி கேரக்டர் இருக்கு. 5வது இடத்துல இருக்கிறது அண்டார்டிகா. இதை ஏன் வெள்ளை கண்டம்னு சொல்றாங்கன்னு சொல்லவே தேவையில்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 98% உறைபனியால மூடப்பட்டிருக்கு. நினைச்சு பாருங்க, உலகத்திலே மிக குளிரான, வறண்ட, பயங்கரமா காத்து வீசுற இடம் இதுதான். அதனால இங்க யாருமே நிரந்தாம வாழறதில்ல. நம்ம இந்தியாவோட மைத்ரி, பாரதி மாதிரி ஆராய்ச்சி நிலையங்கள்ல விஞ்ஞானிகள் மட்டும் தற்காலிகமா தங்கி ஆராய்ச்சி பண்றாங்க. 6வதா ஐரோப்பா.
இது மக்கள் அடர்த்தி ரொம்ப அதிகமா இருக்கிற ஒரு கண்டம். இதோட பெரிய பலமே அதோட வளைந்து நெளிந்த கடற்கரை தான். இது இயற்கையாவே கப்பல்கள் வந்து நிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி சூப்பரான துறைமுகங்களை உருவாக்கி கொடுத்திருக்கு. இதனால தான் வரலாறு முழுக்க கடல் வாணிபத்துல ஐரோப்பா கொடிகட்டி பறந்துச்சு. கடைசியா நம்ம லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்கிறது ஆஸ்திரேலியா. இதுதான் உலகத்தோட மிகச்சிறிய அதாவது குட்டி கண்டம். 4 பக்கமும் கடலால சூழப்பட்டதால இத தீவு கண்டம் அப்படின்னு சொல்றாங்க. விண்வெளியில கூட பார்க்க முடியற அளவுக்கு பெரிய கிரேட் பேரியர் ரீஃப் பவளப்பாறைகள் இங்க தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, கங்காரு, கோலா மாதிரி அழகான விலங்குகளை உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாது, இங்க மட்டும்தான். ஓகே, நம்மளோட உலகச் சுற்றுலா நல்லபடியா முடிஞ்சுது. இப்போ நீங்க எவ்ளோ கத்துக்கிட்டீங்கன்னு டெஸ்ட் பண்ற நேரம் வந்தாச்சு. ஒரு சின்ன கேம். 3 கேள்விதான். யார் சரியா பதில் சொல்றீங்கன்னு பாப்போமா? ரெடியா? இதோ முதல் கேள்வி. உலகின் மிகப்பெரிய கண்டம் எது? டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். யோசிங்க. கரெக்ட், ஆசியா. சரியான பதில். உலக மக்கள் தொகையில பாதிக்கு மேற்பட்டவங்க நம்ம ஆசியால தான் இருக்காங்க. சூப்பர். அடுத்த கேள்விக்கு போலாமா? கிட்டத்தட்ட முழுவதுமாக பனியால் மூடப்பட்டிருப்பதால் வெள்ளை கண்டம் அப்படின்னு அழைக்கப்படுற கண்டம் எது? அண்டார்டிகா. அப்சல்யூட்லி கரெக்ட். பூமியிலேயே மிகவும் குளிரான, வறண்ட, பயங்கரமா காத்து வீசுற இடமும் அதுதான். ஓகே, ஃபைனல் கொஸ்டின். உலகின் மிக நீளமான நதியான நைல் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது? இது ரொம்ப ஈஸி, கமான். ஆப்பிரிக்கா. பிரமாதம். மனித குலத்தின் தொட்டில் என்று அழைக்கப்படும் ஆப்பிரிக்காதான் சரியான பதில். வெல் டன். வாவ், எல்லா கேள்விக்கும் சரியா பதில் சொல்லிட்டீங்க. நீங்க எல்லாரும் இந்த பாடத்துல பாஸ். ஜான் லூயிஸ் மெமரி ஸ்கூலோட இந்த உலக சுற்றுப்பயணத்துல கலந்துகிட்ட உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம். அது வரைக்கும் டேக் கேர். கிளாஸ் முடிஞ்சது.